எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு டிராவல் விளாக் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க கர்நாடகா சைடு ஒரு 2, 3 கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட்டே ட்ரெயின் புக் பண்ணிட்டோங்க. சனிக்கிழமை நைட்டு 12:30 போல தான் நாங்க ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தோங்க. சனிக்கிழமை காலையில கோயம்புத்தூர் போ வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்ததுனால, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்கு ரீச் ஆறதுக்கே 6:30 போல ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நாங்க ஃபுட்டெல்லாம் அங்க கொஞ்சம் நமக்கு செட் ஆகாம இருக்கும்லங்க. அதுக்காக ஒரு நாளைக்காவது நம்ம ஃபுட் எடுத்துட்டு போயிரலான்னு சொல்லிட்டு, நான் புளியோதரை, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு தாங்க நான் செஞ்சிருந்தேன். புளியோதரைக்கு நான் ஒரு மசாலா அரைச்சு தாங்க சேர்த்துவேன். சில பேர் வெறுமனே அந்த புளிய மட்டும் ஊற வச்சு பண்ணுவாங்க. நான் ஒரு மசாலாக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் மல்லி சேர்த்துட்டு, கொஞ்சமா வெந்தயம், ஒரு 4, 5 வரமிளகாவும் சேர்த்து நல்லா அதுல வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா, நான் கடைசியா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க. அதுக்கப்புறம் எங்க அத்தை எள்ளு சேர்த்தணும் அப்படின்னு சொன்னாங்களா, அதனால கொஞ்சமா எள்ளும் சேர்த்து, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் பவுடர் மாரி அரைச்சு எடுத்துட்டேங்க. நைட்டுக்கு நான் டின்னர் பண்றப்பவே சப்பாத்தியும் நான் சேர்த்து பண்ணிட்டேங்க. இந்த பக்கம் ரைஸும் வேக வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அந்த மசாலாவும் அரைச்சு வச்சுட்டேன். புளி புளி ஊற வச்சுட்டேங்க. சாப்பாடுக்கு தேவையான அளவு புளியும் ஊற வச்சுட்டேன். சாப்பாடு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஒரு கடாயில நான் கடலைப்பருப்பு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து, அதையும் நல்லா வறுத்தெடுத்ததுக்கு அப்புறமா, இந்த சைடு நல்லெண்ணெய் சேர்த்தணும். ஏன்னா புளியோதரைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமா சேர்த்துனா, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம முதல் நாள் நைட்டு செஞ்சு, மறுநாள் மதியம் தான் சாப்பிட போறோம். அதனால கெட்டு போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எண்ணெய் அதிகமா சேர்த்துட்டேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சமா உளுந்து சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா, நம்ம ஊற வச்சிருந்த புளியையும் சேர்த்துட்டு, புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா, நான் அந்த அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இதுல எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்த்தலைங்க. ஏன்னா தண்ணி சேர்த்துனா கெட்டு போயிரும்னு, நான் அந்த புளியோட தண்ணியிலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு, சாப்பாடும் இந்த பக்கம் ஆறிருச்சுங்க. ஸோ அந்த கொஞ்சமா எடுத்து அந்த பேஸ்ட்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேங்க. நீங்க கொஞ்சம் பல்க்கா செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைங்கிறப்ப மிக்ஸ் பண்ணி ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நாங்க வீட்ல இருந்து ஒரு 11:30 போல தான் கிளம்புனோங்க. ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு 1 ஹவர் லேட்னால நாங்க கொஞ்சம் வீட்ல இருந்தே லேட்டா தான் கிளம்புனோம். அப்படி இருந்துமே நாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்க மறுநாள் 10:00 மங்களூர் ரீச் ஆனோங்க. அங்க இருந்து எங்களுக்கு ட்ரெயின் 2:00 தான். 2:00 அதுவரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க அங்க ஹால் தாங்க ஏசி ஹால் புக் பண்ணியிருந்தோம். அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு ட்ரெயின் 2:00னால ட்ரெயின் ஏறுனதுக்கு அப்புறமா லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. எங்களுக்கு மேங்களூர்ல இருந்து முருடீஸ்வரருக்கு டைரக்ட்டாவே ட்ரெயின் இருந்துச்சு. நாங்க அங்க 6:00 ரீச் ஆனோங்க. ரூமுக்கெல்லாம் போயிட்டு நாங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நாங்க புக் பண்ணியிருந்தோம். ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா டைம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7:30 போல ஆயிடுச்சுங்க. அப்ப கோயிலும் க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. வே லிஃப்ட்டும் அந்த கோபுர லிஃப்ட்டும் பார்க்க முடியாதுன்னு, நாங்க என்ன பண்ணோம்னா, சரி அந்த லைட்டிங் மட்டும் நாங்க பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு, குளிச்சு எல்லாரும் கிளம்பி, போய் அந்த லைட்டிங் ஒர்க் மட்டும் பார்த்துட்டு வந்தோங்க. நான் இதுக்கு முன்னாடியே முருடீஸ்வரர் போயிருக்கேங்க. அப்ப இந்த கோபுரம் அப்பதான் புதுசா கட்டியிருக்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. லிஃப்ட் ஒர்க்கும் எதுவுமே பண்ணலைங்க. இப்பவுமே நாங்க போம்போது கொஞ்சம் மெயின்டனன்ஸ்க்காக அந்த கம்பியெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. பெயிண்டிங் ஒர்க் பண்றதுக்காக. நைட் டைம்ல அந்த சிவன் சிலையும், கோபுரமும் அப்பப்ப கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க டின்னர் முடிச்சுட்டு ரூமுக்கு ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு கிளம்பிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போனா லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே சாமி கோயிலுக்கு பார்க்க போலான்னு போயிட்டோங்க. ஃபர்ஸ்ட்டு லிஃப்ட்டுக்கு தான் நாங்க கியூ நின்னோங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் ரஷ் கம்மியா இருந்ததுனால, ஃபர்ஸ்ட்டு அந்த லிஃப்ட்டுக்கு போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட்டு நாங்க அங்க தாங்க போயிருந்தோம். அங்க மேல இருந்துட்டு அந்த சிவன் சிலைய பார்க்கும்போது அவ்ளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. பாப்பா என்னன்னே தெரியலைங்க. யுஎஸ்லலாம் எப்படியோ ஸ்ட்ராலர்ல வச்சு அமுத்தி கூட்டிட்டு போயிரலாம். ஆனா இங்க நம்ம தூக்கிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்குங்க. புது இடத்துக்கு போனா தூக்கு தூக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டுக்கு மேலலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாமி தரிசனம் பண்ண தாங்க போயிட்டு இருந்தோம் உள்ள.
உள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோங்க. அங்க கோயிலுக்கு பின்னாடியே வந்து அந்த சிலை வந்து அவ்ளோ அழகா தெரிஞ்சுதுங்க. வெளிய வந்துட்டு, காலையில வந்து அந்த கோபுரத்த பார்க்கும்போது, நைட்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. பகல்ல பார்க்கும்போது, அது ஒரு டைப் ஆஃப் ஃபீல் இருந்துச்சுங்க. நாங்க வந்து வெளியலாம் வந்துட்டு, செப்பலெல்லாம் எடுத்துட்டு, நாங்க சிலைய பார்க்க தாங்க போயிட்டுருந்தோம். நான் வந்து இந்த 2 இதுக்குமே இந்த கோயிலுக்கு வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேங்க. அப்ப வந்து இந்த லிஃப்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த சிலை சிவன் சிலைக்கு கீழ வந்து அந்த குகையெல்லாம் வந்து கீழ அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஃபுல்லா ஒர்க் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ, அதனால வந்து யாரையுமே அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் அந்த கோயிலுக்கு வர்றேங்க. அங்க நின்னுட்டு அந்த ஃபுல்லா வந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க. பக்கத்துல வந்து அந்த சிலைக்கு கீழ வந்து அ நாங்க அன்னைக்கு போம்போது சாமி இருக்கும்னு நெனச்சோங்க. ஆனா இப்ப வந்து ராமர் அண்ட் சீதா சாமி ஃபோட்டோ தான் சிலை தான் வச்சிருந்தாங்க. பக்கத்துல வந்து சனீஸ்வர சாமி கோயில் இருந்ததுங்க. அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா, நாங்க வந்து சரி குகை வந்து சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு, டிக்கெட் வாங்கிட்டு நாங்க உள்ள போய் பார்த்தோங்க. அங்க வந்து எனக்கு அந்த ஸ்டோரி வந்து அவங்க அங்க இங்கிலீஷ்லயும் போடல. ஃபுல்லா வந்து கன்னடா லெட்டர்ஸ்ல இருந்ததுனால எனக்கு அது தெரியலைங்க. ஆனா வந்து அங்க சிலைய வச்சு பார்க்கும்போது, ராவணன் அவங்களுக்கு வந்து சிவன் அவங்க எப்படி சாமி வந்து வரம் குடுத்தாங்க, அந்த மாரி தான் அந்த அந்த சிலையெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தெரிஞ்சதுங்க. உங்களுக்கு யாராவது அந்த குகைக்குள்ள போயிருந்தப்ப ஏதாவது புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து பீச்சுக்கு தாங்க போயிருந்தோம். ஏதாவது ரைடு, ஆக்டிவிட்டி இருந்தா பண்ணலான்னு சொல்லிட்டு. தம்பி வந்து குதிரையும், அதுக்கப்புறம் ஒட்டகத்தையும் பார்த்த உடனே அதுல வந்து சவாரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட தான் உட்கார்ந்துட்டு போனாங்க. பாப்பாக்கு கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது, அவ நான் போமாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவள வந்து வற்புறுத்தலைங்க. அதுக்கப்புறம் நாங்க அங்க இருந்து முருடீஸ்வரர்ல இருந்து மறுபடியும் ட்ரெயின் ஏறி நாங்க வந்து குக்கே சுப்பிரமணிய கோயில் தாங்க நைட்டு ரீச் ஆயிட்டோம். அங்க ரூம்ல ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா காலையில எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சு முடிச்சு கிளம்பிட்டு நாங்க சாமி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். மண்டே மார்னிங் கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்துச்சுங்க. ஃபுட் ஃபேர் எல்லாம் விட்டதுக்கு அப்புறமா நாங்க கோயிலுக்குள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளிய கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தோங்க. கர்நாடகால வந்து நான் மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ண வரைக்கும், எல்லாமே வந்து கேரளா டைப்ல தான் வந்து அந்த கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷனே இருந்ததுங்க. பார்க்கவும் நல்லா டிஃப்ரெண்ட்டா, அழகாவும் இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க அந்த வெளிய வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, பிரசாதம் வாங்குறதுக்காக என் ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க. மாமாவும் அவரும் போயிருந்தாங்க. சரி நாங்க கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோங்க. சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளிய வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா, நாங்க வந்து குக்கே சுப்பிரமணிய கோயில்ல இருந்து காலையில சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு 1 டூ 1 1/2 ஹவர் வந்து நாங்க டிராவல் பண்ணி போனோங்க. ஃபுல்லாமே வந்து மலைப்பகுதி தாங்க. ரோடு வந்து அப்படியே வளைஞ்சுட்டே இருந்ததுங்க. நல்லா கிரீனிஷா, நல்லா பசுமையா இருந்துச்சு அந்த ஏரியா ஃபுல்லாவே. நாங்க தர்மஸ்தலா ரீச் ஆறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சுங்க. ந தரிசனத்துக்கு போய் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்க வந்து 2:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க சரி கொஞ்ச நேரம் தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, அப்புறம் வந்து விஐபி மினிஸ்டர் யாரோ வர்றதுனால வந்து எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நாங்க அந்த கேப்ல போய் சரி சாப்பிட்டாவது வந்துரலான்னு சொல்லிட்டு, நாங்க வந்து சாப்பிட போயிட்டோங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து அன்னதானம் பண்றாங்க. நான் தர்மஸ்தலத்துக்கும் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க போயிருந்தேங்க. அப்பவும் வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் அது நடந்துட்டு இருக்குங்க. ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து அங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அம் மக்கள வந்து அந்தந்த இடத்துல இருக்கிறவங்கள அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டாங்கங்க. ஏன்னா விஐபி வந்து ஏதோ ஈவென்ட்டுக்காக வந்ததுனால, அவரு வந்துட்டு போறது வரைக்கும் வந்து தரிசனத்துக்கு கூட அவங்க அலோவ் பண்ணலைங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, சாப்பாடு சாப்பிட்டுட்டு வெளிய வந்து நாங்க அங்கேயே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டோங்க. ஏன்னா இந்த வெளிய வந்தா கியூ நிக்கிறதுக்கு அவ்ளோ கூட்டம் ரெடியா இருக்குங்க. வெயிலும் வந்து அங்க ஜாஸ்தியா இருந்ததுனால, தம்பியும் பாப்பாவும் வந்து அழுவாங்கன்னு நாங்க என்ன பண்ணோம்னா, அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. அந்த ஃபங்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணாங்க. நாங்க வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாங்க கியூல போக ஆரம்பிச்சுட்டோங்க. டக்குன்னு நான் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. ஏன்னா, இந்த நாங்க நாங்க போயிட்டு வந்த உடனே வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5:00 வரைக்கும் இருக்கும்னு நெனச்சோம். ஆனா வந்து எல்லா தரிசனமுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு தெரியலங்க. நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு
பசங்க வந்து கொஞ்சம் விளையாட்டு சாமான் எல்லாம் கேட்டாங்களா, அதெல்லாம் வாங்கி குடுத்துட்டு, எங்களுக்கு ட்ரெயின் வந்து 11:45னால எங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுங்க. நாங்க அங்க கோயில்லருந்து கிளம்பும்போதே கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி இருக்குங்க. ஸோ பக்கத்துல வந்து கோயில் இருக்குன்னு கேப் டிரைவர் சொன்னாருங்களா, சரி நம்ம அந்த கோயிலுக்கெல்லாம் போலான்னு சொல்லிட்டு, போற வழியிலேயே வந்து ஒரு கணபதி டெம்பிள் இருந்ததுங்க. அங்க போயிட்டு நானும் அவரும் சாமி கும்பிட்டுட்டு, பசங்க வந்து அந்த டைம்ல தூங்கிட்டு இருந்ததுனால, நானும் அவரும் மட்டும் போனோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கோயில் சொன்னாருங்க. அந்த கோயில் பேரு வந்து சூரியஸ்ரீ சதாசிவ ருத்ர டெம்பிள். அந்த டெம்பிள் தாங்க. இது வந்து அப்படியே குழிக்குள்ள இருந்த மாரி இருந்ததுங்க. அங்கேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயில்ல வந்து சிவன் ஈஸ்வரர் தாங்க. ஆனா அது வந்து நரசிம்ம அவதாரத்துல இருந்த மாரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து நைட்டு டின்னர் வந்து ஹோட்டல்ல பிக்கப் பண்ணிட்டு போயிட்டோங்க. ஏன்னா 7 மணிக்கே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, நாங்க என்ன பண்ணோம்னா, அ டு கோ பண்ணிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து அங்கிருந்து கிளம்புறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுங்க. நாங்க நல்லபடியா கோயிலுக்கு போய் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சுங்க. நீங்க யாரெல்லாம் முருடீஸ்வரர் டெம்பிள், குக்கே சுப்பிரமணிய டெம்பிள், அதுக்கப்புறம் தர்மஸ்தலா இந்த 3 டெம்பிளுக்கு வந்து யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.